நிறைய நல்ல எண்ணத்தை போடணும். அப்ப இதுக்கு இருக்க இடம் இருக்காது, மூச்சு திணறு, இது உள்ள இருக்க முடியாது, அது மேல வர முடியாது. இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், இன்னைக்கு அன்னதானம் பண்ணணும், இன்னைக்கு ஒருத்தருக்கு கண்ணு இல்லாத ஒருத்தருக்கு புத்தகம் படிக்கணும், இன்னைக்கு நான் வந்து இந்த அன்னதானத்துக்கு போய் நிற்கணும், நான் இந்த மாதிரி ஆன்மீக ஆனந்தம் அமைப்புக்கு தொண்டு செய்யணும், இன்னைக்கு நான் தேசத்துக்காக பாடுபடுற வீரர்களுக்கு நன்றி சொல்லணும். இப்படி பாசிட்டிவான விஷயத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவான தாட்டு கீழே இருந்து மேலே வராது. உங்க உயிர் உள்ள வரைக்கும் நெகட்டிவான தாட்டை அழிக்கவே முடியாது. அதை அப்படியே கீழே தள்ளிட்டு நல்ல எண்ணங்களை குவிக்கத்தான் முடியும். இந்த நல்ல எண்ணங்களை குவிப்பதற்குத்தான் 60 ஆண்டுகளாக 60வது நிகழ்ச்சியாக இன்றைக்கு ஆன்மீகத்தில் ஆனந்தம் நல்ல எண்ணங்களை கொட்டி 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 கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த நல்ல எண்ணம் உள்ள போக 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 என்ன ஆகும், இது அப்படியே இல்லாமல் போயிடும். நான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், தேம்ஸ் நதி தெரியுமா உங்களுக்கு? லண்டன்ல அந்த தேம்ஸ் நதி சாக்கடை ஆயிடுச்சு. கரு கரு கருன்னு எப்போ சாக்கடை ஆகும்? கரியமில வாயு ஜாஸ்தி ஆகிடும், கார்பன் டை ஆக்சைடு. அந்த தேம்ஸ் நதி முழுக்க அழுக்காயிடுச்சு. அதை புதுப்பிக்கணும்னு நினைச்சாங்க, ஒரு வழியும் தெரியல, என்ன பண்றது? கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் டன் டன் டன்னா பம்ப் பண்ணாங்க உள்ளுக்குள்ள. அதுக்குள்ள இந்த நல்ல பிராணவாயுவை உள்ள பம்ப் பண்ண என்ன ஆகி போச்சு, அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் காலியாகி முழுக்க அது நல்ல பளிங்கு மாதிரி தேம்ஸ் நதி புதுப்பிக்கப்பட்டது. தீமையை நீக்குவது என்பது சுலபம் அல்ல, நன்மையை உள்ளே செலுத்துவதன் மூலம் தீமை இல்லாமல் போகத்தான் முடியும் என்பதை விஞ்ஞானமும் மெய்ஞானமும் புரிந்து வைத்திருக்கிறது. அதனால திருவள்ளுவர் சொன்னார், எனைத்தானும் நல்லவை கேட்க. எவ்வளவு முடியுமோப்பா அல்ல நல்லதை கேளுப்பா, நீ நல்லதை கேட்டா நல்லதுப்பா அப்படின்னார். நம்மால் கேட்டான் நல்லதுன்னா இவர் சொன்னா கேட்பேன் சார், இவர் சொன்னா கேட்க மாட்டேன் சார். ஏன் கேட்க மாட்டேன்? எனக்கு இவரை பிடிக்கும் சார், இவரை பிடிக்காது சார், இவர் எங்க ஜாதி சார், அதனால இந்த எங்க ஜாதிக்காரர் சொல்றதை கேட்பேன் சார், அவன் வேற ஜாதி சார், அவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன் சார். இது மாதிரி 100 கண்டிஷன் நம்ம போடுவோம். திருவள்ளுவர் தள்ள அடிச்சுக்கிட்டார், என்ன? எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும். டேய், யாரு நல்லது சொன்னாலும் கேட்டுக்கப்பா, எனக்கு இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்னு பார்க்காதப்பா, நல்லது கேட்கறதுக்கு பழகுப்பா அப்படின்னார் திருவள்ளுவர். நீங்க யோசிக்கணும். நான் இதுக்கு ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி சொல்றது உண்டு. ஒரு பள்ளிக்கூட விழா நடந்தது. ஒரு அமைச்சரை கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு நேரம் இல்லை வரத்துக்கு, ஆனாலும் வேற வழி இல்லை வந்தார். வந்த உடனே பிரின்சிபால்கிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப அவசரம்ப்பா, சீக்கிரமா போகணும், சீக்கிரமா முடிங்க, நான் சீக்கிரமா பேசி சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறார். இல்லை சார், முதல்ல குழந்தைங்களுக்குலாம் ஒரு பரிசளிப்பு விழா இருக்கு, நீங்க பரிசு கொடுக்கணும், அப்புறமா பேசணும். அதெல்லாம் நேரம் கிடையாது, பரிசளிப்புக்கெல்லாம் நேரம் கிடையாது, நேரம் பேச்சு. இல்லை சார், நான் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னா பிரின்சிபால். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? உன் போஸ்ட் என்ன, என் போஸ்ட் என்ன, உன் ரேங்க் என்ன, என் ரேங்க் என்ன, நான் சொல்றது நீ கேட்கணுமா, நீ சொல்றது நான் கேட்கணுமா? நேரம் விழா ஆரம்பி, நான் பேச போறேன். அமைச்சர் ரொம்ப சிரமப்பட்டு பேசினாரு. ஒரு குழந்தை ரசிக்கல, கைதட்டல, பாராட்டல, ஒண்ணுமே நடக்கல. எரிச்சலோட வந்து உட்காந்து பிரின்சிபாலை கூப்பிட்டு சொன்னார், என்ன என் பிள்ளைங்களை வளர்த்துருக்க, நான் 45 நிமிஷம் உயிரை கொடுத்து பேசுறேன், ரசிக்கல, கைதட்டல, பாராட்டல, என்ன பிள்ளைங்க மண்ணு மாதிரி உட்கார்ந்துருக்கு. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், எங்க பிள்ளைங்க எல்லாம் காது கேட்காத பிள்ளைங்க, அதுங்களுக்கு பரிசா நாங்க ஹியரிங் எய்டு வாங்கி வச்சிருக்கிறோம், அதை முதல்ல கொடுங்க, அதை கொடுத்துட்டு பேச்ச ஆரம்பிங்கன்னு சொன்னேன். நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்ப யார் தப்பு இவ்வளவு? அதுக்காக தான் சார் முதல்ல அதை கொடுத்துட்டா குழந்தைங்க போட்டுக்கும், போட்டாச்சுன்னா உங்க பேச்சை நல்லா கேட்குமேங்கிறதுக்காக நான் 100 தடவை படிச்சு சொன்னேன். நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க. ஐயா, திருவள்ளுவர் சொல்றார், என்ன யார் சொன்னாலும் கேளு, விஷயம் நல்ல விஷயமா இல்லையான்னு பாரு. நான் அந்த நாட்டு மக்கள் காலில் விழுந்து கேட்டுறேன், சொல்றவன் யாரு, அவன் என்ன ஜாதி, அவன் குலம் என்ன, அவன் கோத்திரம் என்ன, அவன் எந்த கட்சி, அவன் எந்த மதம், அதெல்லாம் முக்கியம் இல்லை. அவன் சொல்றது சரியா தப்பா மட்டும் பாருங்க. அவன் சொல்ற விஷயம் கரெக்டா தப்பான்னு பாருங்க. அவன் யாரை வேணாலும் இருக்கட்டும், நம்மளோட வயசுல சின்னவனா இருக்கலாம், நம்மளை விட குழந்தையா இருக்கலாம், ஆனா அவன் மிகப்பெரிய ஞானியா இருக்கலாம். யார் கண்டா? ஞானசம்பந்தர் வயசு என்ன, அவர் வந்து பேசின காலத்துல. நீங்க வயசை பார்க்காதீங்க, ஜாதி பார்க்காதீங்க, அதெல்லாம் கவனிக்காதீங்க. நல்ல விஷயம் சொல்றாரா இல்லையா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனைத்தானும் நல்லவை கேட்க, நல்லது கேட்க 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 நம்ம வாழ்க்கை அப்படியே மாற்றி அமைக்கப்படும். அதுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம் ஒரு மிகப்பெரிய உதவியா இருக்கும், உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய துணையா இருக்கும். இன்னைக்கு எனக்கு ஒரு தலைப்பு,
ஆனந்தம் பரமானந்தம் அப்படின்னு ஒரு தலைப்பு. நிஜமாவே எல்லா மக்களும் ஆனந்தத்திலேயா இருக்காங்க? பரமானந்தத்திலேயா இருக்கிறாங்க? பல பேர் என்னமோ சார் ஏதோ வாழ்க்கை ஓடுது சார். ஏன் ஓடுது? எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுது? ஓடுது சார். பெட்ரோலே போடாமல் ஓடுது சார். ஓடுது சார், ஏதோ வாழ்க்கை ஓடுது சார். இப்படிதான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னிக்கணும், உலக நாடுகளிலேயே நீங்க பார்க்காத அதிசயம் இந்த பூமி கண்டுபிடிச்சு சொன்ன உண்மை. நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்குது வெஸ்டர்ன் சைக்காலஜி. ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, வாட் இஸ் த ரீசன்? இன்னைக்கு எனக்கு பர்த்டே, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. கரெக்டா? இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, வேலை, சேலரி டே, ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு எனக்கு ஒரு புது துணி கிடைச்சிருக்குது, ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி கண்டுபிடிச்சவங்க சொன்னது, மனுஷன் சந்தோஷமா இருக்கணும்னா there must be a reason, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சொல்லட்டுமா? என்ன காரணம்? ஏதோ சந்தோஷம் வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கணும். இதான் மேல் நாடுடைய சிந்தனை. ஆனா கீழே நாடாகிய இந்திய நாட்டோட சிந்தனை என்ன தெரியுங்களா? என்ன? நீங்க நம்பவே முடியாது. ஆனந்தம் தான் ஆத்மாவின் நிஜ சொரூபம். காரணம் இல்லாமலேயே ஆனந்தத்தில் இருப்பதுதான் ஆத்மாவின் இயல்பு. இந்த ஆத்ம ஞானத்தை நீங்கள் இழக்க 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 துக்கத்தில் சிக்கிக் கொள்ளுவீர்கள், ஆனந்தத்தை இழந்து கொண்டே போவீர்கள். ஆனந்தமாய் இருப்பதற்கு காரணம் தேடாதீர்கள், ஆனந்தத்தை இழப்பதற்கான காரணத்தை தேடுங்கள். இது உலகமே சொல்லாத விஷயம், இந்தியா சொன்ன விஷயம். ஏன்னா நம்முடைய ஆத்மாவுடைய சொரூபமே ஆனந்த நிலை. பேர் எப்படி வைக்கிறாங்க? விவேகானந்தா, ஆனந்தா இல்லையா? சின்மயானந்தா, சித் பவானந்தா, பரமஹம்ச ஆனந்தா, அப்படித்தான பேர் வைக்கிறோம் துறவிகளுக்கு. ஏன்? சரீரத்தை ஒதுக்கிட்டு, மனசை ஒதுக்கிட்டு, அவங்க நாலேஜ் அதையும் ஒதுக்கிட்டு, அறிவு அதையும் ஒதுக்கிட்டு, ஆத்மஸ்வரூபத்தை கண்டுபிடிச்சவங்க ஆனந்தா. இதுல பெர்மனண்டா மகிழ்ச்சியா இருக்கிறது நித்யானந்தா. நான் தப்பா சொல்ல, நித்திய ஆனந்தா அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நான் வெறும் அர்த்தத்தை தான் சொன்னேன், வேற ஒண்ணுமே சொல்லல. பெர்மனன்ட் ஹாப்பினஸ், நித்திய ஆனந்தா அப்படிங்கிறது கான்செப்ட். ஏன் சார் சன்னியாசிக்கு ஆனந்தான்னு பேர் வச்சான்? விவேகானந்தா, சித்பவானந்தா, சின்மயானந்தா. நாமெல்லாம் சரீரத்தின் சொரூபத்தில் சிக்கி இருக்கிற போது ஆத்மாவின் சொரூபத்தை கண்டுபிடித்தவர்கள் அந்த ஆனந்தத்தில் எப்போதும் இருக்கிறார்கள். இப்ப பாருங்க, ஹாப்பினஸ் அப்படிங்கிற மகிழ்ச்சியை சேர்வது என்பது சைக்காலஜிஸ்டோட ஒப்பீனியன் இல்ல, அது நம்முடைய சொரூபம். இதை இழப்பதற்கு வேணா காரணங்கள் உண்டே ஒழிய வந்து சேர்வதற்கு எந்த விதமான காரணங்களும் கிடையாது. இது இந்தியன் பிலாசபி. நம்ம எப்படி உலகத்திலேருந்து வித்தியாசப்படுறோங்கிறதுக்கான அடிப்படை கருத்து. எப்பவும் ஆனந்தமா இருக்கிறது நம்முடைய இயல்பு. ஆனந்தமா இருக்கிறதுக்கு காரணமே வேண்டியதில்லைங்கிறான். இந்த காரணத்தினால நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நீங்க கேட்பீங்க, நீ என்ன நீ பாட்டுக்கு சொல்லிட்ட, அதை நாங்கள் எப்படி ஒத்துக்கிறது அப்படின்னா, நம்ம எப்போ பிறந்தோம்? இந்த பூமிக்குள்ள எப்போ வந்தோம்? நம்ம அப்பாவும் அம்மாவும் வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷமா இருந்த நேரத்தில் நம்ம கருக்குள்ள வந்துட்டோம். அவங்க வாழ்க்கையில் அவங்க ஆனந்தத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது, அவங்க மகிழ்ச்சியா போய் ஆனந்தத்துக்கு போகும்போது தான் நம்ம ஜனிச்சு வெளியே வர்றோம் உலகத்துல. இப்ப கண்டுபிடிங்க, ஆனந்தத்தில் நாம் பிறந்ததால் ஆத்மாவின் நிஜ சொரூபம் ஆனந்தமாகவே இருக்கிறது. துக்கம் வந்தேறி துக்கம் வெளியில் இருந்து வருகிறது. இதான் இந்தியன் பிலாசபி. ஒரு துக்கம் இருக்குன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்குன்னா காரணமே கிடையாது. இது நம்ம நம்ப முடியுதா? மகிழ்ச்சிக்கு காரணம் கேட்கிறோம். எனக்கு புது ட்ரெஸ் வந்ததா, வீடு வந்ததா, கார் வந்தது, நான் இன்னைக்கு இது வாங்கினேன் அது வாங்கினேன் அப்படின்னு. மன்னிச்சுக்கங்க, எது வாங்குறதாலையும் நீங்க ஆனந்தத்தை அடைய முடியாது. ஏன் தெரியுங்களா? இப்போ இந்த வாட்ச் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி துபாயில் போய் ஒருத்தன் கடைக்கடையா தேடி கடைசியா இந்த வாட்ச் வாங்குறான்னு வச்சுங்க. என்ன, 3850 ரூபா, 3850 ரூபா அப்படின்னு ஒரு வாட்ச் வாங்கிட்டான். இவனுக்கு முதல் சந்தோஷம் என்ன? துபாயில் வாங்கிட்டான். ரெண்டாவது சந்தோஷம் என்ன? 3850 ரூபாயில் வாங்கிட்டான். வீட்டுக்கு வந்து ஒரு நண்பர்கிட்ட காட்டுறான், நான் துபாயில் இந்த வாட்ச் வாங்கினேன் 3850. அவர் இப்படி பார்த்துட்டு, இதான் இது துபாயில் எப்போ வாங்கினேன்,
ஏன் இங்கேயே கிடைக்குது. இங்கே வந்து 2900 ரூபான்னு ஆன்லைன்லேயே வாங்கலாம். நீ போய் அனாவசியமாக துபாய் வரைக்கும் போய் 3000 சில ரூபா கொடுத்துருக்குற. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியா இங்கே நம்ம வீட்டு வாசலில் வந்து டெலிவரி கொடுப்பான். 2800 சில ரூபா தான். அனாவசியமாக பணத்தை விட்டுட்டேன்னா இந்த வாட்ச் எனக்கு கொடுத்த எல்லா சந்தோஷமும் அது அம்போன்னு போச்சு. நீங்கள் எந்த இது நான் வாட்சுன்னு நாகரிகமாக சொன்னேன், கல்யாணம் பண்ணுறவனுக்கு இது பொருந்தும். இவன் நீங்கள் கண்ணதாசன் பாட்டு ஞாபகம் இருக்கா? ஆனந்தம் என்று ஆங்கோர் குரல் பிறக்க. கல்யாணத்தில் வாசிக்கிறதுக்கு என்ன பேரு? ஆனந்தம். அந்த வாசிக்க ராகம் அது என்று குரல் பிறக்க கொட்டியது மேளம் கெட்டியது. அந்த கண்ணதாசனுடைய பாட்டு இருக்குது. அப்போ ஆனந்தம்னு நினைச்சுதான் உன்னை அஃபிலியேட் பண்றான். அப்புறமா யோசிச்சு பார்க்கறான், என்ன பண்றது, ஏதோ விதிவசம் மாட்டிட்டோம். இது பெண்களுக்கும் பொருந்தும். நான் என்னமோ ஆண்களால பெண்கள் தான் கஷ்டப்படுத்துறாங்க அர்த்தத்தில் சொல்லலை. நான் சொல்றது எப்பவுமே she includes he. அதே மாதிரி ஆண் கஷ்டப்படுத்துற மாதிரியே பெண் கஷ்டப்படுத்துறான், பெண் கஷ்டப்படுத்துற மாதிரி ஆண் கஷ்டப்படுத்துறான். இதுல எனக்கு எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஒருத்தன் தெருவில் போறான் சார். போகும்போது வெண்டைக்காயை உடைச்சு போட்டுக்கிட்டே போனான் சார். வெண்டைக்காயை பையிலேருந்து எடுத்து காம்பை உடைச்சு போட்டே போனான். ஒருத்தன் கேட்டான், எந்த கிறுக்கனாவது இப்படி பண்ணுவானா? எதுக்கு தெருவில் வெண்டைக்காயை உடச்சி போடுறான், காம்பை உடச்சி போடுறான் அப்படின்னு. உடைக்காம வாங்கிட்டு வந்தா வீட்டில் பொண்டாட்டி திட்டுறான். வெண்டைக்காயை உடச்சி பார்த்து வாங்க மாட்டியா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்குறான். உடைச்சா கடைக்கார சொல்றான், கை வச்சு முறிச்சிருவேன். அது என்ன வெண்டைக்காயை எடுத்து ஒன்று உடைக்கிறது? அப்போ உடைக்காத வெண்டைக்காயில நான் என்ன பண்ணுறது? உடஞ்சி போன வெண்டைக்காயில நான் என்ன பண்ணுறது? முத்தலா இருந்தா எடுத்துன்னு போகிறதா இருந்தால் மரியாதையை இப்படி எடுத்துக்கிட்டு போ, இல்லாட்டி கையை முறிச்சிடுவேன் அப்படின்னா. இவன் பாருங்க, உடைக்காம வாங்கினா பொண்டாட்டி திட்டுறா, உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். அதனால இவர் கடையில் வாங்கிக்குவாரு, வழியில் உடைச்சு போட்ட மாதிரி பொண்டாட்டி கிட்ட போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கிறாருன்னா இப்படி கொடுத்து நடத்த வேண்டிய அவசியம் என்ன சார்? இவகிட்ட இப்படி ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு இவன் இந்த பாடுபடணுமா? இந்த பாருமா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இதுல நீ என்ன சமைப்பியோ நீ சமைச்சுக்கோ, பிரச்சனை முடிஞ்சு போச்சா இல்லையா? என் ஃப்ரெண்டு சார் மணின்னு பேர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மெட்ராஸில். அவர் கடைக்கு போனா சார், அவர் பொருள் வாங்க மாதிரி எவனுமே வாங்க முடியாது. அவர் ஒன்றும் அறிவெல்லாம் பயன்படுத்த மாட்டார். கடைக்காரன்ட்ட சொல்வார், இந்த பையை தூக்கி அப்படி போடுவார், இந்தா பர்ஸை தூக்கி அப்படி போடுவார், இந்தா வெண்டைக்காய் கேட்டா வீட்டுக்கு போனா நான் திட்டு வாங்காதபடி நீ பார்த்து உதவி பண்ணு. என்னை மட்டும் திட்ட மாட்டா, அவன் ஒன்னையும் சேர்த்து திட்டுவா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ அவன் சொல்லுவான், நீ ஏன் சாமி கவலைப்படுற, நானாச்சு தங்கமா எடுத்து தங்கமா கொடுப்பேன் சார். ஒரு தடவை கூட அவர் கஷ்டப்பட்டதே இல்லை சார். கடைக்காரர்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகிடுவார். எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, நீ பார்த்து என்ன கொடுக்குறியோ அதை பொறுத்து தான் வீட்டில் போனால் எனக்கு மரியாதை அப்படின்னா தங்கமாக கொடுத்துருவான். இது வெண்டைக்காய்க்கு மட்டும் பொருந்தாது. கடவுள்கிட்ட போய் டோட்டலாக சரண்டர் ஆகிட்டா வாழ்க்கையில் எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு, கொடுக்க வேண்டியது கொடுப்பாரு. சட்டக்கிட்ட போடாமல் சண்டைக்கிட்ட போடாமல் சௌக்கியமாக வாழ்க்கையை ஓடிட்டு போகலாம். நான் வெறும் விளையாட்டுக்கு சொல்லலை, சில பேருக்கு அந்த மாதிரியான ஒரு உணர்வு உண்டு. நம்ம அறிவை நம்பி ஜெயிக்கணும், நம்ம சாமர்த்தியத்தை நம்பி ஜெயிக்கணும், நம்ம திறமையை நம்பி ஜெயிக்கணும், எல்லாம் வேணும். அறிவு, சாமர்த்தியம், திறமை மன்னிச்சுக்கங்க. ஆனால் இதை மட்டுமே வச்சு இந்த உலகத்தில் ஜெயிச்சிட முடியாது. ஜெயிக்கிறதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. இந்த உலகத்தில் ஜெயிச்சுட்டா எல்லாருமே வெறும் அறிவை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா? கிடையாது. ஏதோ நாங்கள் 4 பேர் மேடைக்கு வந்தோம்னா நாங்கள் பெரிய அறிவாளி நிறுத்தமா? கிடையாது. என்னை விட ஆழமா 1000 மடங்கு ஆழமா படிச்ச பெரியவங்களை எனக்கு தெரியும், நான் விழுந்து கும்பிட்டுருக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ஒரு மேடை கூட கிடைக்கல, ஏன்னு தெரியாது. அப்போ என்ன மாதிரி இந்த இயக்கம் நடக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியாது, இறைவனுடைய தீர்மானம். இதை எதுக்கு சொல்ல வரேன்? நம்ம அறிவாலையும் சாமர்த்தியத்தாலும் நம்ம ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்ப என்னுடைய நோக்கம் என்னன்னா ஆனந்தம் அப்படிங்கிறத விளக்குறது, துக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கறது. நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டேன். ஆனந்தம் உயிரின் இயல்பு. அதிலிருந்து துக்கம் வருகிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்தால் தான் துக்கம் நமக்கு வருகிறது, மனசுல வச்சு. இப்ப மனுஷங்களை எடுத்து கிளாசிஃபை பண்ணுவோம், பிரிக்கல, நான் கிளாசிஃபை பண்றேன், வகுக்கிறேன். There are 2 types of personalities. மனிதர் குலத்துல 2 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. என்ன அவங்க சார்? வாழ்நாள் முழுவதும் சார் அவங்களுக்கு தன்னை பத்தி மட்டும்தான் சார் கவலை. இந்த உலகத்தில் வேற எதை பத்தியுமே அவங்களுக்கு கவலை கிடையாது.
தான் மிஞ்சி போனால் தான் கொண்டாடி பிள்ளை தன்னோட உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், அவன் உலகமே 6 அடியில் முடிஞ்சு போயிடும். உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலுக்குள்ள உலகமே முடிஞ்சு போயிடும். வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், தன்னை பற்றி மட்டும் கவலைப்படுவான். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஒரு குரூப் இருக்கு, தன்னை மறந்துடுவாங்க. அந்த தெருவில் தண்ணி வரலையாமே, அங்கே ஏதோ பிரச்சனையாமே, அவன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கிறானாமே, இந்த கொரோனாவில் இவங்க வண்டிக்காரங்களுக்கெல்லாம் சாப்பாடு இல்லையாமே, இந்த கொரோனாவில் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதாமே, இதுக்கே ஓடுவான். பையன் தூக்கிட்டு ஓடுவான், சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுப்பான், அங்கே கொண்டு போய் கொடுப்பான். அவன் தனக்கு கொரோனா வரும்னே கவலைப்பட மாட்டான் சார். There are 2 types of personalities. வாழ்க்கை முழுவதும் தங்களை பற்றியே கவலைப்படுகிறவர்கள், இன்னும் சில பேர் பிறரை பற்றியே கவலைப்படுகிறவர்கள். இந்த கிளாசிபிகேஷனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதுல இன்னொரு வேடிக்கை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இது கலந்தவங்க இருப்பாங்க. நான் சொல்றபடி 10% அப்படிலாம் பார்க்க முடியாது.